அத்தியாயம் 40. நித்யநந்தினி அந்த காகிதத்தை வாங்கி அதை ஒரு பார்வை பார்த்தாள். அதை பார்த்தவுடன் மருத்துவரை பார்த்து புன்னகைத்தாள். அதன் பிறகு ஒரு வேலைக்காரியை அழைத்து காகிதத்தை அவளிடம் கொடுத்து அதில் இருக்கும் பொருட்களை விரைவாக கொண்டு வரச் சொல்லி அனுப்பி வைத்தாள். வேலைக்காரி சென்ற பிறகு அவள் திரும்பி வரும் வரை மூவரும் சிறிது நேரம் உரையாடிக் கொண்டிருந்தார்கள். நேரம் செல்ல செல்ல சமரன் தனது பொறுமையை இழந்து கொண்டிருந்தான். அப்போது வருணமித்திரர் நித்யநந்தினியிடம், நித்யநந்தினி, நான் உன்கிட்ட ஒரு கேள்வி கேட்கலாமா என்றார். மருத்துவர் தன்னிடம் பேசுவதில் ஆர்வம் காட்டுவதை உணர்ந்த நித்யநந்தினி மகிழ்ச்சியோடு, ஓ, தாராளமா என்ன வேணாலும் கேளுங்க மருத்துவரே என்றாள். கடக வம்சத்துக்காரங்களும் மருந்து தயாரிக்க உங்க ஏலக்கூடத்திலிருந்து தான் மூலப்பொருட்களை வாங்குறாங்களா என்று கேட்டான். வருணமித்திரரின் கேள்வியை கேட்டவுடன் அவள் முகத்தில் இருந்த புன்னகை மறைந்து விட்டது. அவள் என்ன பதில் சொல்வதென்று புரியாமல் சிரஞ்சீவ குருவை திரும்பி பார்த்தாள். அவளது இதயம் வேகமாக துடிக்கத் தொடங்கியது. அவளது சங்கடத்தை உணர்ந்த சிரஞ்சீவ குரு அந்த கேள்விக்கு பதிலளித்தார். ஆமா, அவங்களும் இங்கதான் மூலப்பொருட்களை வாங்குவாங்க. கொஞ்ச நாளைக்கு முன்னால கூட அவங்க கிட்டத்தட்ட 1,00,000 தங்க நாணயங்களுக்கு மூலப்பொருட்களை வாங்கினாங்க. அவங்க ஏதோ புதுசா மருந்து தயாரிக்க போறதா பேசிக்கிட்டாங்க. ஏன் கேக்குறீங்க என்றார். வருணமித்திரர் பதில் எதுவும் பேசவில்லை. அவர் சட்டென்று மௌனமாவதை பார்த்த நித்யநந்தினி சற்று பதட்டமடைந்தாள். முகம் தெரியாத மருத்துவர் தாரகிய வம்சத்துக்கு உதவ முயற்சிக்கிறார் என்பதை அவள் ஏற்கனவே நன்கு அறிந்திருந்தாள். அதனால் கடக வம்சத்துக்கு உதவி செய்கிறோம் என்பதை நினைத்து அவருக்கு தங்கள் மீது கொஞ்சம் கோபம் வந்திருக்கலாம் என அவள் சந்தேகித்தாள். அங்கே நிலவிய அமைதியை உணர்ந்த நித்யநந்தினி உள்ளுக்குள் சற்று கலக்கமடைந்தாள். சில வினாடிகளில் தனது மௌனத்தை கலைத்துக் கொண்டு வருணமித்திரர் மீண்டும் பேசத் தொடங்கினார். நான் எதுக்காக போன முறை உங்ககிட்ட அதிக அளவுல மூலிகைகளை வாங்கினேன்னு உங்களுக்கு தெரியுமா என்றார். கடக வம்சத்துக்காரங்க புதுசா மருந்து விற்க ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் தாரகிய வம்சத்தோட நிதி நிலைமை ரொம்ப மோசமாயிடுச்சு. அவங்களுக்கு மருந்து விற்பனை அடியோட குறைஞ்சு போச்சு. எனக்கு தெரிஞ்சு நீங்க தாரகிய வம்சத்துக்கு உதவி செய்யணும்னு நினைச்சுதான் மருந்து தயாரிக்க தேவையான பொருட்களை வாங்கிட்டு போனீங்க, சரிதானே என்றாள் நித்யநந்தினி. நான் இங்க வர்றதுக்கு முன்னாடி நேரா தாரகி அரண்மனைக்கு போயிட்டு தான் வரேன். நான் தயாரிச்ச மருந்துகளை உங்களுக்கு கொடுத்திருக்கேன். இன்னும் 2-3 நாள்ல 2 வம்சத்துக்கும் நடுவுல ஒரு மருந்து போர் நடக்கக்கூடிய சூழ்நிலை உருவாயிருக்கு என்றார். அதை கேட்ட நித்யநந்தினிக்கு என்ன சொல்வதென்றே தெரியவில்லை. அவள் பதில் எதுவும் பேசாமல் அமைதியாக அமர்ந்திருந்தாள். அவளது மௌனத்தை கண்ட வருணமித்திரர் தனது பேச்சை மேலும் தொடர்ந்தார். என்ன உங்களோட சிறப்பு விருந்தினர்னு சொன்னீங்க. அந்த உரிமையில நான் உங்ககிட்ட ஒண்ணு கேட்கலாமா? தாராளமா கேளுங்க. உங்களுக்கு எங்க கிட்ட இருந்து எப்ப வேணா எது வேணா கேட்கறதுக்கு எல்லா உரிமையும் இருக்கு என்றாள் நித்யநந்தினி. பொதுவா மருந்து செய்ய அதிக அளவுல மூலிகை பொருட்கள் தேவைப்படும். எனக்கு தெரிஞ்சு பாஞ்சால நகரத்திலேயே அதிக அளவுல மூலிகை பொருட்கள் விநியோகம் பண்ற ஒரே ஏலக்கூடம் நம்ம சக்கரநந்த ஏலக்கூடம் மட்டும்தான். ஒரு மருந்தை பொறுத்த வரைக்கும் அதோட விளைவும் வீரியமும் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஆனா அதை விட முக்கியம் அதுக்கான மூலப்பொருட்களை ஏற்பாடு பண்றது. நான் கேட்க போறதெல்லாம் ஒண்ணுதான். இனிமே அந்த கடக வம்சத்துக்காரங்களுக்கு மட்டும் உங்க ஏலக்கூடத்திலிருந்து மூலிகை பொருட்களை விநியோகம் பண்ணக்கூடாது என்றார். வருணமித்திரரின் வார்த்தைகளை கேட்ட நித்யநந்தினியும் சிரஞ்சீவ குருவும் அதிர்ந்து விட்டார்கள். அதே நேரம் சமரனும் அதிர்ச்சி அடைந்து விட்டான். அவன் முதலில் அதிர்ச்சி அடைந்தாலும் சில வினாடிகளிலேயே அவர் ஏன் அப்படி செய்கிறார் என்பதை புரிந்து கொண்டான். குருவே, நீங்க நிஜமாவே ரொம்ப சிறந்தவர் தான், ரொம்ப உயர்ந்தவர்னு நிரூபிச்சிட்டீங்க. அது எனக்கு நல்லாவே புரியுது. இது எல்லாமே நீங்க எனக்காகத்தான் செய்றீங்க. இன்னும் 2 மாசத்துல பயிற்சிக்காக நம்ம 2 பேரும் வெளிநாட்டுக்கு போக வேண்டியிருக்கு. அங்க போனா நான் அப்பாவை நினைச்சு கவலைப்பட்டு பயிற்சியில முழுசா கவனம் செலுத்த மாட்டேன். அதனாலதான் 2 மாசத்துக்குள்ள இந்த பிரச்சனைகளை தீர்த்து வச்சுட்டு நிம்மதியா கிளம்பி போகணும்னு நினைக்கிறீங்க. அதுக்காக தான் நீங்க இதையெல்லாம் பண்றீங்க. உண்மையாவே நீங்க ஒரு சிறந்த குருதான் என்று மனதார நினைத்துக் கொண்டான் சமரன். மறுபுறம் மருத்துவரின் வார்த்தைகளை கேட்ட நித்யநந்தினியின் முகம் வெளிறிவிட்டது. அவள் தயங்கியபடி, இதோ பாருங்க மருத்துவரே, எங்க ஏலக்கூடத்துக்குன்னு சில விதிமுறைகள் இருக்கு, கொள்கைகள் இருக்கு. நாங்க யாருக்கும் ஒருதலை பட்சமா ஆதரவு தரக்கூடாது. நீங்க சொல்ற பேச்சை கேட்டு கடக வம்சத்துக்கு மூலப்பொருட்களை விநியோகம் பண்றதை நிறுத்தினா நாங்க அவங்கள பகைச்சுக்கிட்டு உங்களுக்கு ஆதரவளிக்கிற மாதிரி ஆயிடும். அது எங்க ஏலக்கூடத்தோட விதிகளை நாங்களே மீறின மாதிரி ஆயிடும். அதனால கண்டிப்பா எங்களால அப்படி செய்யவே முடியாது. நீங்க தயவு செஞ்சு எங்களை தப்பா நினைக்க கூடாது
நாங்க யாருக்கும் தனிப்பட்ட முறையில் ஆதரவு தெரிவிக்க முடியாது என்றாள். சரி, அப்படின்னா நமக்குள்ள ஒரு ஒப்பந்தம் பண்ணிக்கலாம். நீங்க மட்டும் எனக்காக இதை செஞ்சீங்கன்னா 2 மிலாஞ்சி மாத்திரைகளை நான் உங்களுக்கு இலவசமா தரேன் என்றான். அதை கேட்டவுடன் நித்யநந்தினி அதிர்ந்து போனாள். எனினும் தன் அதிர்ச்சியை வெளிப்படுத்திக் கொள்ளாமல், மருத்துவரே, நான் சொல்றது உங்களுக்கு புரியலன்னு நினைக்கிறேன். இது லாப நஷ்டம் சம்பந்தப்பட்ட விஷயம் இல்ல. எங்க ஏலக்கூடத்துக்குன்னு சில கொள்கைகளும் கோட்பாடுகளும் இருக்கு. நாங்களே நினைச்சா கூட அதை மீற முடியாது என்றாள். சரி, அப்படின்னா 3 மாத்திரைகள் என்றான். 3 மிலாஞ்சி மாத்திரைகளா? அதை கேட்ட நித்யநந்தினி வாயடைத்து போனாள். அவளுடைய கண்கள் லேசாக விரிந்து கலங்கிய முகத்தில் சிறு புன்னகை தோன்றியது. அவள் சிரஞ்சீவ குருவை திரும்பி பார்த்தாள். 3 மாத்திரைகள் குறைந்தது 5 லட்சம் தங்க நாணயங்களுக்கு விற்கப்படும் என்பது அவளுக்கு நன்றாக தெரியும். அவளது முகத்தில் தெரிந்த மாற்றங்களை கவனித்த வருணமித்திரர் சட்டென 5 மாத்திரைகள் என்றார். நித்யநந்தினியின் வாயிலிருந்து வார்த்தைகள் வரவில்லை. ஆழ்ந்த மூச்சை எடுத்து முகத்தில் புன்னகையுடன், ஐயோ நிறுத்துங்க, போதும் மருத்துவரே, போதும். இதுக்கு மேல என் இதயம் தாங்காது. எனக்கு பேச்சே வரல. உங்ககிட்ட பேசி யாராலையும் ஜெயிக்க முடியாது போல இருக்கே. நான் தான் ஏலத்துல கெட்டிக்காரி. மக்கள் கிட்ட பேசியே வழிக்கு கொண்டு வந்துட முடியும்னு நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா நீங்க அதையெல்லாம் மாத்திட்டீங்க. இப்ப சொல்ற மருத்துவரே, இந்த நிமிஷத்திலிருந்து சக்கரநந்த ஏலக்கூடத்திலிருந்து கடக வம்சத்துக்கு இனி ஒரு பொருள் கூட போகாது. அது இந்த நித்யநந்தினியோட வாக்கு, போதுமா என்றாள். அதை கேட்ட வருணமித்திரர் லேசான புன்னகையுடன், அப்போ உங்க கொள்கைகள் என்று கேட்க, அது கிடக்குது, அதெல்லாம் யாருக்கு தெரியும்? அப்படியே தெரிஞ்சாலும் நான் தானே இந்த ஏலக்கூடத்துக்கு உரிமையாளர். விதிமுறையை மாத்தி எழுதிட்டா போச்சு என்று உற்சாகமாக கூறினாள். உன்னை சம்மதிக்க வைக்கிற விலை ரொம்ப அதிகம்னு எனக்கு தெரியும் நந்தினி. நீ எனக்கு வாக்கு கொடுத்திருக்க, எனக்கு அது போதும். நானும் உனக்கு ஒரு வாக்கு தரேன். இன்னும் 1 மாசத்துல சொன்னபடி நான் மிலாஞ்சி மாத்திரைகளை கொண்டு வந்து தரேன். ஆனா அதுக்கு முன்னால நீ உன்னோட வாக்குறுதியை நிறைவேற்றணும் என்றார். கவலையே படாதீங்க மருத்துவரே, யாருக்கு உதவணும் யாருக்கு உதவக்கூடாதுன்னு இங்க ஏலக்கூடத்துக்கு நல்லாவே தெரியும். எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். நீங்க தைரியமா போயிட்டு வாங்க. அது மட்டும் இல்ல, இந்த நந்தினி ஒரு வாக்கு கொடுத்தா அதை எப்பாடு பட்டாவது செய்யாம விட மாட்டா. என்னை நம்பி தைரியமா போயிட்டு வாங்க மருத்துவரே என்று நம்பிக்கையோடு கூறினாள். அவள் பல ஆண்டுகளாக ஏல மையத்தில் ஏலங்களை கவனித்து வந்தாள். மேலும் மதிப்புமிக்க பொருட்களின் விலை மற்றும் தரம் இரண்டையும் பார்த்து புரிந்து கொள்ளும் திறமை அவளுக்கு இருந்தது. அவள் லாபத்தை தான் அதிகமாக விரும்பினாள். மிலாஞ்சி மாத்திரைகள் கடக வம்சத்திலிருந்து வரும் மலிவான பொருட்களை வாங்கும் விலையை விட அதிக லாபம் தரும் என்பது அவளுக்கு நன்றாகவே தெரியும். அதனால் அவள் தன் முடிவில் மிகவும் மகிழ்ச்சி அடைந்தாள். அதன் பிறகு சமரன் அங்கிருந்து விடைபெற்றுக் கொண்டு புறப்பட்டு சென்று விட்டான். அவன் சென்றவுடன் அவள் தன் அருகில் வைக்கப்பட்டிருந்த பச்சை மருந்துகளை பார்த்து சிரித்துக் கொண்டே, மருத்துவரே, அற்புதம். நீங்க ரொம்ப அருமையான மனிதர் தான் மருத்துவரே. பொதுவா நான் தான் பேச்சு திறமையால எல்லாரையும் என் கட்டுப்பாடுக்குள்ள வச்சிருப்பேன். ஆனா நீங்க என்னையே கட்டி போட்டுட்டீங்களே, யூ என்று சந்தோஷத்தில் ஆர்ப்பரித்தாள். அவளது சந்தோஷத்தை பார்த்து கொண்டிருந்த சிரஞ்சீவ குரு நெற்றியை தடவியபடி, கடவுளே, 5 மிலாஞ்சி மாத்திரைகளா? அவர் நிச்சயமா ஒரு சிறந்த மருத்துவர் தான். அது எனக்கு நல்லாவே புரியுது. உண்மையை சொல்லணும்னா உன் இடத்துல நான் இருந்திருந்தா 3 மாத்திரைகள்லயே கவுந்திருப்பேன். ஆனா நீ அவர் 5 மாத்திரை வரைக்கும் வர வச்சிட்டியே. உண்மையாவே இது பாராட்டுக்குரிய விஷயம்தான் நந்தினி என்றார். அவள் சிரஞ்சீவ குருவின் பாராட்டை கேட்டபின், ஐயோ குருவே, உண்மையை சொல்லணும்னா 3 மாத்திரைகள்னு சொன்னப்போவே நானும் விழுந்துட்டேன் குருவே. அதை கேட்டு அப்படியே திகைச்சு போயிட்டேன். என்னால எதுவும் பேச முடியாம வாயடைச்சு நின்ன, வார்த்தையே வரல. ஆனா நான் எதுவும் பேசாம இருந்ததை பார்த்து நான் மறுபடியும் மறுக்க போறதா நினைச்சு இன்னும் 2 மாத்திரைகளை சேர்ப்பார்னு நான் கனவுல கூட நினைச்சே பார்க்கல என்றாள். இருவரும் ஒருவரை ஒருவர் பார்த்து சிரித்துக் கொண்டார்கள். எது நடந்தாலும் அது நல்லதுக்கு தான்னு நான் நம்புறேன். நீ ஆச்சரியப்படலன்னா ஒன்னு சொல்றேன் கேளு நந்தினி. இந்த மிலாஞ்சி மாத்திரைகள் மூலமா நம்ம ஏலக்கூடம் கிட்டத்தட்ட 4 லட்சம் தங்க நாணயங்கள் வரைக்கும் சம்பாதிக்க முடியும் என்றார். அதெல்லாம் சரிதான் குருவே. இனி கடக வம்சத்துக்கு என்னாகுமோன்னு நினைச்சாதான் கஷ்டமா இருக்கு என்றாள். அதே நேரம் அவள் மனதில் வேறு ஒரு சந்தேகமும் எழுந்தது. இந்த முகம் தெரியாத மருத்துவர் எதுக்காக தாரகி வம்சத்து மேல இந்த அளவுக்கு பாசம் காட்டுறாருன்னா எனக்கு சுத்தமா புரியல. அவர் ஏன் அவங்களுக்கு இவ்வளவு உதவி செய்யறாரு? 5 மிலாஞ்சி மாத்திரைகள் செஞ்சு தரேன்னு நம்ம கிட்டே சொல்றாரு. இதெல்லாம் யாருக்காக? அவங்களுக்காக தானே. 5 மிலாஞ்சி மாத்திரைகள் ஒன்னும் சாதாரண விஷயம் இல்லையே.
ஏன் யாரோ ஒருத்தருக்காக இவ்ளோ செய்யணும் என்று யோசித்தாள். அவள் முகத்தில் தோன்றிய குழப்பத்தை கவனித்த சிரஞ்சீவ குரு, உன்னோட குழப்பத்துக்கு காரணம் என்னன்னு தெரியல. ஆனா ஒண்ணு, இவர் எப்போ என்ன செய்வார்னு யாருக்குமே தெரியல. அது மட்டும் உண்மை. இப்படி ஒரு மருத்துவர் நம்ம நாட்டுல இருக்காருன்னே நம்ம 2 பேருக்கு மட்டும்தான் இப்போதைக்கு தெரியும் என்றார். சரிதான் குருவே. எது எப்படியோ நமக்கு 5 மிலாஞ்சி மாத்திரைகள் கிடைக்க போகுது. அது மட்டும் கிடைச்சா எப்படி இருக்கும்? ஏலத்தோட லாபத்தை பல மடங்கு அதிகரிக்கலாமே. இவர் எப்படிப்பட்டவரா இருந்தா என்ன குருவே? நம்மளை பொறுத்த வரைக்கும் இவர் நமக்கு நல்லது தானே செஞ்சிருக்காரு என்றாள். இதை சொல்லும் போதே அவள் முகத்தில் புன்னகை நிரம்பி வழிந்தது. கைகளை பின்னால் கட்டிக்கொண்டு ஏதோ ஒரு பாடலை முணுமுணுத்துக் கொண்டே அங்கிருந்து வெளியேறினாள். சிரஞ்சீவ குருவும் அவளை பின்தொடர்ந்து சென்றார். மறுபுறம் சமரன் ஏலக்கூடத்திலிருந்து வெளியே வந்தவுடன் தாழ்ந்த குரலில் வருணமித்திரரிடம் பேசினான். குருவே, ரொம்ப ரொம்ப நன்றி குருவே. நீங்க எனக்கு செஞ்ச உதவிகளை காலம் முழுக்க மறக்கவே மாட்டேன் என்று உருக்கத்தோடு பேசினான். சமரன் உணர்ச்சி வசப்படுவதைக் கண்டு வருணமித்திரர் சிரித்துக்கொண்டே, எதுக்கு சமரா, எனக்கு எதுக்கு நன்றி சொல்ற? கடக வம்சத்துக்கு ஒரு முடிவு கட்டலன்னா உன்னோட பயிற்சி அனாவசியமா பாதிக்கப்படும். அதை நான் விரும்பல சமரா. எப்படி இருந்தாலும் நாம நித்யநந்தினிக்கு நெருங்கிய நண்பர்கள் ஆயிட்டோம். நண்பர்களுக்காக இது கூட செய்யலன்னா எப்படி சமரா என்றார் வருணமித்திரர். அதை கேட்ட சமரன் சிரிக்க ஆரம்பித்தான். வழக்கம் போல தனது கருப்பு ஆடைகளை மாற்றுவதற்காக குடிசைக்குள் சென்றான். உடைகளை மாற்றிக்கொண்டு மீண்டும் அரண்மனைக்கு திரும்பினான். அவன் தன் அரண்மனையின் அருகே சென்றபோது மக்கள் பலரும் பொறாமையோடு தன்னை பார்த்து கொண்டிருப்பதை கவனித்தான். என்ன இது? ஏன் எல்லாரும் என்ன ஒரு மாதிரியா பார்க்கறாங்க? இங்க என்ன நடக்குது என்று யோசித்துக் கொண்டே தனது அரண்மனைக்குள் சென்றான். இறுதியாக அவன் தனது அரண்மனையை அடைந்து தனது அறைக்கு செல்ல முற்பட்டான். அப்போது எதிரில் ஒரு பெண் வருவதை கண்டான். அவள் மீது மோதிவிடாமல் இருப்பதற்காக சுதாரித்துக் கொண்டு சட்டென நின்று விட்டான். அந்த பெண் அவனை பார்த்து புன்னகையுடன், என்ன சமரா, எப்பவும் உஷாராதான் இருப்பியோ என்றாள். அந்த பெண் சிவப்பு நிற ஆடை அணிந்திருந்தாள். அவளை கண்டவுடன் சமரனின் இதயம் வேகமாக துடித்தது. அந்த பெண் வேறு யாருமல்ல, தரங்கிணிதான் என்பதை அடையாளம் கண்டுகொண்டான். அவள் சமரனை பார்த்த மகிழ்ச்சியில் இருந்தாள். ஆனால் சமரன் தன் படபடப்பை கட்டுப்படுத்திக் கொண்டு, உனக்கு என்ன வேணும் இப்போ என்று கடுமையான குரலில் கேட்டான். அவள் சமரனின் பேச்சை கேட்டு கொஞ்சம் வருத்தமடைந்தாள். பின் தாழ்ந்த குரலில், அருணேந்திரர் மாமா உன்னை படிக்கிற அறைக்கு கூப்பிட்டு வர சொன்னாங்க. யாருமே உன்னை கூட்டிட்டு போக வரல. நான் தான் பொறுப்பா உன்னை கூட்டிட்டு போக வந்தேன். நீ என்னடான்னா என்கிட்டயே இப்படி எரிஞ்சு விழறியே என்றாள். அவள் சமரனின் கோபத்தை கொஞ்சம் குறைக்க முயன்றாள். ஆனால் சமரன் முகத்தில் எந்த மாற்றமும் இல்லை. சரி சரி, சொன்னதுக்கு ரொம்ப நன்றி, நான் போய் அப்பாவை பார்த்துக்கிறேன் என்று சிடுசிடுவென சொல்லிவிட்டு அங்கிருந்து நகர முற்பட்டான். ஒரு நிமிஷம் நில்லு சமரா என்று சொன்னவுடன் அவன் சட்டென நின்று விட்டான். அவள் சமரனிடம் அதிகம் பேச விரும்பினாள். சமரா, உனக்கு ஆட்சேபனை இல்லைன்னா நான் உன்கிட்ட ஒன்னு கேட்கட்டுமா என்று கனிவாக கேட்டாள். என்ன கேளு. 2 மாசத்துக்கு அப்புறம் ரட்சகன் பயிற்சி பள்ளியில சேர்க்கை நடக்க போகுது. நீ அந்த பள்ளியில சேர போறியா என்றாள். தெரியல, சேர்ந்தாலும் சேரலாம், இன்னும் அதை பத்தி யோசிக்கல என்றான் சமரன். இதை சொல்லிவிட்டு அவன் அங்கிருந்து நகர்ந்தான். தரங்கினி அவன் செல்வதை பார்த்து சோகமாக இருந்தாள். அவள் கண்களில் ஏமாற்றம் தெளிவாக தெரிந்தது. அதன் பிறகு அவளும் அங்கிருந்து கிளம்பினாள். சமரன் படிக்கும் அறையின் முன் வந்தான். அந்த பெரிய அறைக்குள்ளிருந்து சிலரது பேச்சு சத்தம் கேட்டுக்கொண்டிருந்தது. அவன் அறைக்குள் நுழைந்தவுடனே அருணேந்திரர் சில முக்கிய உறுப்பினர்களோடு ஆலோசனை செய்து கொண்டிருப்பதை கவனித்தான். ஆனால் சமரன் உள்ளே வருவதை பார்த்ததும் அருணேந்திரர் சட்டென பேச்சை நிறுத்திக் கொண்டார். அப்பா, என்ன வர சொன்னீங்களாப்பா என்றான். அவர் சமரனை பார்த்து சிரித்துக் கொண்டே, ஆமா சமரா, நான் தான் உன்னை கூப்பிட்டு வர சொன்னேன். உன்கிட்ட ஒன்னு கேட்கலாமேன்னு தான் கூப்பிட்டேன் என்றார். தாராளமா கேளுங்கப்பா. நீ அந்த வயசான மருத்துவரை சந்திச்சியா என்றார். சமரன் தலையசைத்து, ஆமா சந்திச்சேன், ஏன்பா என்றான். அந்த மருத்துவரை பத்தி உனக்கு ஏதாவது தெரியுமா சமரா? அவர் யாரு, எங்கிருந்து வந்தாரு, இப்படி ஏதாவது அவரை பத்தி உனக்கு தெரியுமா என்றார். சமரன் உள்ளுக்குள் சற்று பதட்டமடைந்தாலும் அதை வெளிக்காட்டிக் கொள்ளவில்லை. எனக்கு அவரை பத்தி அதிகமா தெரியாதுப்பா. அவரை சந்திச்சு கொஞ்ச நாள் தான் ஆகுது. அதுக்குள்ள அவர் எங்க இருந்து வந்தாருன்னு எதையும் தெரிஞ்சுக்க முடியலப்பா. ஆனா அவர் ஒரு நல்ல மருத்துவர்னு மட்டும் எனக்கு நல்லாவே தெரியும் என்றான். என்ன சமரா இது,
ஒருத்தரோட பழகும்போது அவர் யார் என்னன்னு எதுவுமே தெரிஞ்சுக்காமலா பழகுவ? இதெல்லாம் முட்டாள்தனம்னு உனக்கே புரியலையா சமரா? என்றார். அவர் மேலும் அந்த முகம் தெரியாத மருத்துவரை பற்றி தெரிந்து கொள்ள சமரனிடம் இன்னும் சில கேள்விகளை கேட்டார். ஆனால் சமரனின் முட்டாள்தனமான பதில்களால் அவர் சற்று விரக்தி அடைந்தார். சமரன் மாவீரனாகும் தருணத்தை தெரிந்து கொள்ள உடனே பாக்கெட் எஃப்எம் டவுன்லோட் செய்து இலவசமாக கேளுங்க. போர் கண்ட சிங்கம். லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கப்பட்டுள்ளது.